இப்போ வந்து பண்ணிட்டேன். எங்கள் அம்மா வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க தூங்கி எழுந்துச்சி வந்து. சரிம்மா நீ சமைச்சிட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நல்லா நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்ருந்தேன். அதுக்குள்ளே சாப்பாடு ரெடின்னு சொன்னாங்க. ஓகே என்னன்ட்டு பார்த்தா நாங்கள் எப்பவுமே பெட்ரூமில் தான் சாப்பிடுவோம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸு, வெஜ் நூடுல்ஸு, நெல்லிக்காய் ஜூஸ் அவங்களுக்கு ஒரு பாட்டில் எனக்கு ஒரு பாட்டில் அப்புறம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் காய்ஸ். அப்புறம் இதை மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து மஷ்ரூம் குருமா, மஷ்ரூம் கிரேவி அது வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் மூணுத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம் காய்ஸ். 2 பேரும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். இப்போ ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ ஃபார் சோழிங்கநல்லூர் மருதீஸ்வரர் டெம்பிள். வழக்கம் போல் நல்லா குளிச்சுட்டு வந்து என்னோடய ட்ரெஸ் கோடி தான் ஒரு அம்பர்லா டாப்பு, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் ஒன்று. எல்லாத்தையும் வழக்கம் போல் ஃபேஸ்க்கு எல்லாத்தையும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம், வேறு எதுவும் போட மாட்டேங்க கைஸ். அது போட்டுட்டு இன்றைக்கி மஸ்காரா வச்சேன், ஐலைனரு, அப்புறம் பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சேன் இன்றைக்கி. ஏன்னா குங்குமம் வைக்கிறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஆஃப் சாரீ அதெல்லாம் கட்டினேன்னா நல்லா கை நிறைய வளையல் போட்டுப்பேன். அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கை ஃபுல்லாக வளையல் போட்டு நல்லா அழகாக இந்த குங்குமம் வச்சு ஃபேஸ்க்கு மஞ்சள் பூசி அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கி சரி தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 1 hour டைம் இருந்தது. சரி நெயில் பாலிஷ் வைக்கலாம்னு கைக்கு வந்து அழகாக டிசைன் வச்சு நெயில் பாலிஷ் வச்சேன். கை காலுக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு சரி டைம் ஆகுதுரி அப்படின்னாங்க. ஸோ அதனால் குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மருதீஸ்வரர் கோவில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே வந்து அந்த சைடு வந்து போயிருக்கோம், நிறைய டைம்ஸ் போயிருக்கோம். பட் இந்த கோயில் வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரியும், ரீசெண்டாக தான். அங்கே அவர் பேர் என்ன, ஐயோ மறந்துட்டேனே, இப்போ கூட போயிட்டு வந்தனே, பாம்பன் சுவாமி, ஞாபகம் வந்துருச்சு காய்ஸ். பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி தான் அம்மா இன்ஸ்டாகிராம், அவங்க தான் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை, ஒன்லி யூடியூப், லிங்க்டின் வச்சுருக்கேன். அதில் அவங்க பார்த்துட்டு போது சொன்னாங்க, வாடி இந்த மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாங்க காய்ஸ். ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருக்காங்க. ரொம்ப பெரிய கோவில் அது. நான் வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப பெரிய கோவில் அது. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல் நேச்சர் ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே சோழிங்கநல்லூர் தானே அது. ஸோ அந்த சைட்லேயே பார்த்திங்கன்னா இதுவும் போட்டு வச்சுருந்தாங்க, இந்த கலம்காரி மெட்டீரியல்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து ஜிமிக்கி போட்டுக்கோடி அப்படின்னாங்க. ஜிமிக்கி போட்டுட்டு அவங்களுக்கும் தலையை கொஞ்சம் சிக்க உடச்சி விடுறி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி செம்ம நீட்டாக இருக்கும் கைஸ், என்னை விட நீட்டாக இருக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு இதான் கைஸ் என்னோடய ட்ரெஸ் கோட் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த கோவிலாண்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரண்ட்டில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பேக்கில் பார்த்தா தான் தெரியுது. குளம், செம்ம பெரிய குளம், அழகாக இருந்தது அந்த குளம். டக்ஸ்லாம் நிறைய இருந்தது, க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. கோயிலுள்ள போனால் வீடியோ அலௌடு இல்லை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப உள்ளே அலௌடு இல்லைன்னாங்க. பட் வெளியிலேயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். சாமி நல்லா பார்த்தோம். அம்மா வந்து துளசி வாங்கணும் அப்படின்னாங்க. அது துளசி இல்லை, அது வேறு ஏதோ சொல்லுவாங்க, பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அதையும் வாங்கிட்டு உள்ளே போய் சாமிக்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம் கைஸ், அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். எல்லாமே இந்த ஜிமிக்கியிலேருந்து ஒரு செட்டும் பார்க்க அப்படியே கண்ணை பறிச்சிருச்சு. ரொம்ப அழகாக அதை பார்க்கும் போதே ஒரு ஃபீல் வருது பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் போட்டு நல்ல வீடியோ ஷூட்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த தஞ்சை பெரிய கோவிலெல்லாம் அந்த ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோன்னா, வீடியோ ஷூட் எடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நான் அந்த சைனீஸ் ஹேர்பின்லாம் பார்த்தேன், லாஸ்ட்டில் வாங்கினேன். அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த ஜிமிக்கெலாம் ரொம்ப அழகாக இருந்தது. பட் போட்டால் காது வெயிட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ வாங்கலை. காது சப்போஸ் தொங்கிருச்சு அப்படின்னா நம்ம திரும்ப ஸ்டிச் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பொனில் செஞ்ச நகை எல்லாமே. ஐம்பொன் அப்படின்னாங்க. இது எல்லாமே ஐம்பொனில் செஞ்சது. இந்த ஜிமிக்கி எல்லாமே வந்து ஐம்பொனில் செஞ்சது. அதே மாதிரி இந்த கொப்பு காதுலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கம்பல் மாதிரி போடுவாங்களா, அது இருந்தது. சாரீஸ், வெரைட்டி ஆஃப் சாரீஸ்லாம் நிறைய இருந்தது. ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் வந்து 1500லேருந்து இருந்தது. மூங்கிலெலாம் வந்து நிறைய செஞ்சுருந்தாங்க.
மூங்கிலெல்லாம் நிறைய பின்னி வச்சுருந்தாங்க கைஸ். அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அழகாக இருந்தது. எப்படிடா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு யோசித்தேன். அந்த சன்ஃப்ளவர் போட்ட பேக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருந்ததா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. பட்ஜெட் வேறு இல்லை, கோயிலுக்கு போயிட்டு அப்போ தான் வந்ததுன்றதுனால பட்ஜெட் இல்லை. நிறைய பவுச்சு, இந்த டைனிங் டேபிள் மேட்டு, அப்புறம் டப்பா, குட்டி குட்டி டப்பா, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. இதெல்லாம் ஜாடிலாம் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய ஜாடிலாம், இந்த ஊறுகாய் போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம். பட் இதில் போட முடியுமான்னு தெரியல. இது வந்து அந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த ஆர்ட் இது. ரொம்ப அழகாக இருந்தது காய்ஸ். இது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நுண்ணிப்பாக பண்ணியிருந்தாங்க இதெல்லாம். எனக்கு இந்த ஆர்ட்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா எனக்கு அந்த ட்ராயிங்ஸு, அந்த ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்கும் கைஸ், பார்க்குறதுக்கே அப்படியே மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் நிறைய போட்டுருந்தாங்க, ஒரு மாதிரி அந்த குஜராத்தி ஸ்டைலில் நல்லா இருந்தது. ஒரு சைடு வந்து ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருந்தது, சாரீ, நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்தது மோஸ்ட்லி பார்த்தா. கலம்காரி மெட்டீரியலெல்லாம் நிறைய க்ராப் டாப்லேருந்து ஸ்கர்ட்லேருந்து எல்லாமே இருந்தது, சாரீஸ் எல்லாமே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். இந்த சாரீஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கலர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கூப்பிடுது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம பனை ஓலை இருக்குல்ல, அதில் செஞ்சுருந்தாங்க காய்ஸ். இது எனக்கு பிடிச்ச பூரி ஜெகநாத் வேறு. எனக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டோரி கேட்டதுலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா கர்டன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க டைப்பாக. ஒரு சைடு எல்லோரும் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. அந்த ஜுவல்லரிஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அந்த எனாமல், அந்த ஸ்டோனு, ஒரு அந்த நுண்ணிப்பான ஒரு டிசைன்ஸும் பார்க்கும்போது நம்மளை அப்படியே ஒரு மாதிரி இழுக்குது, அட்ராக்ஷனாக இருக்குது எல்லாமே. ஆனால் இதெல்லாம் போட்டால் வெயிட் தாங்க முடியாது. இந்த வடிவேல் காமெடி மாதிரி நெக்லஸ் வலிக்குதுடி, அதான் சொல்லணும், வேறு வழியில். இந்த சைனீஸ் ஹேர்பின்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ். பேங்கிள்ஸு, நிறைய டாப்ஸு, மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸு தான் காய்ஸ். நிறைய ட்ரெஸ்ஸு இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளுமே வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருந்தது. அவங்க வந்து நேராகவே வச்சு ஃபயர் பண்ணிலாம் காட்டினாங்க, மேஜிக் ஷோ பார்த்தா மாதிரி. இதெல்லாம் வந்து க்யூட்டாக இருந்தது. இது வந்து 200ன்னு சொன்னாங்க. 200, 150 அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஜுவல் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த லெதர்லேயே பார்த்திங்கன்னா, பியூர் லெதர்லேயே பார்த்திங்கன்னா ஜுவல் பாக்ஸ். அவங்க பாருங்கள், அவங்க எரிக்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக எடுக்க முடியல. இது வந்து கீ செயின் ஷர்ட் மாதிரி இருந்தது. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நிறைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமதி ஆயில், அதெல்லாம் நிறைய லிப் பாம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸு, கலம்காரி மெட்டீரியல். இந்த பக்கம் திரும்பினாலும் கலம்காரி மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த ஆன்டிக். இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லாம் வந்து சாரீக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்குமா ப்ளவுஸ், அதெல்லாம் வந்து நல்லா நிறைய கிடைக்கும் அப்படின்னாங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தது, மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெயின் ட்ராப்பில் சவுண்ட் வரும் தெரியுமா, அந்த சவுண்டு இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அவர் எனக்கு டியூன் போட்டே காமிச்சார். அதை நான் உங்களுக்கு காட்டல, நெக்ஸ்ட் டைம் மேபி காட்டுறேன். அது ஒரு ஷேப்புக்கும் அந்த இருக்கிறதுலேயே இப்போது நான் ஒரு 5 பிக்சர்ஸ் காட்டுறேன்னா அந்த 5க்குமே வந்து ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றுமே நானும் தட்டி பார்த்தேன், டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சிலலாம் அழகாக செஞ்சுருந்தாங்க கைஸ். பாருங்கள், இது அது எங்கன்னா பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது பாருங்கள். யானை வாயிலேருந்து புகைலாம் வந்துட்டு இருந்தது, ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்தது அந்த ஏரியாவே. நிறைய மியூசிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்தது. இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ், மலைவாழ் மக்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது பாருங்கள். நான் எடுக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அழகாக இருந்தது. அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆசையாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சும்மா வாசித்து பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து நிறைய மியூசிக்ஸ் விரும்புகிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்ட்னே நம்ம அதை வாங்கலாம். ஆர்ட்னு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இதை வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன் பண்ணணும்னு ஆசை. இந்த சீப்லாம் பார்த்திங்கன்னா 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இதெல்லாம் இந்த கல்யாணத்தில் பேண்டு வச்சாங்கன்னா அதில் வாசிப்பாங்களா, அந்த மாதிரி இருந்தது. இந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி கேட்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது, எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. மோஸ்ட்லி நிறைய இருந்துச்சு. இப்போது அடுத்தது காட்டுறது பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது சவுண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது கைஸ். அந்த சவுண்டே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஒரு மாதிரி கடல் சவுண்ட் மாதிரி இருந்தது. இந்த மாடு
யூனிகார்ன் பூனைலாம் வந்து சூப்பராக இருந்தது. அதுவும் பூனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்பைடரு, அந்த ஆந்தை க்யூட்டாக வந்து பாருங்கள் ஒருத்தர் உட்காந்து புகை விட்டுட்ருக்காரு. காஃபி மக்ஸ் நிறைய இருந்தது. பேக்ஸு நம்ம ஊரில் நம்ம நார்மலாக மீஷோவில் வாங்குறதே கூட நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்மளே வாங்கியிருப்போம். அதுவே நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம அங்கே போகலாம். அது நான் சும்மா அந்த எமோஜ் மாறும்ல அது. நிறைய டாப்ஸு இதோ பாருங்கள் அந்த ஸ்கர்ட்ஸ்லாம் இந்த நயன்தாரா நானும் ரவுடிதால போட்டுட்டு வரா மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருந்தது. அழகாக இருந்தது. எல்லாமே சொல்லப்போனால் நமக்கு அங்கே போனால் ஒரு இதுவே இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இது எல்லாமே வந்து மெட்டீரியல் கலம்காரி மெட்டீரியலில் செஞ்ச பேக்ஸு, பர்ஸ், பவுச்சு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. குட்டி குட்டியாகவும் இருந்தது. யூனிக் அதுவும் இந்த ரெட் கலர் பேக் வந்து அதுவும் சூப்பராக இருந்தது கைஸ். இதோ எங்கள் அம்மா எடுக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒரு மாதிரி பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெட்ஷீட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் வந்து இந்த க்ரீன் கலர் சாரியும் இந்த ஒயிட் வித் பிளாக் சாரியும் என்னை வந்து ரொம்ப கூப்பிட்டுச்சு. பட் நான் போகல. எனக்கு சாரீஸ்னால் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். அந்த கார்னரில் இருக்க ஒரு மாதிரி சாண்ட் கலரில் இருக்குது பாருங்கள், கோல்டன் சாண்ட் கலரில் அது, இந்த மெரூன் அந்த பிளாக் சாரீலாம் என்னை வந்து ரொம்ப கூப்பிட்டுச்சு. சாரீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெடிஷன்னாலே எனக்கு வந்து கல்ச்சர் அப்படின்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்டிக்ஸ் வச்சுருந்தாங்க. அதை பாருங்கள் அந்த சைனீஸ் ஹேர்பின்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப வெரைட்டிஸ் பயங்கரமாக இருந்தது. நான் இவ்வளோ வெரைட்டிஸ் மீஷோவில் கூட பார்த்ததில்ல கைஸ். ஆனால் இங்கே நான் நேரில் போய் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நேரில் போய் பார்த்து வாங்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படியே கண்ணை பறிச்சுது. ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்குறது வேறு. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபேக்காக கூட நிறைய பிக்சர்ஸ்லாம் வைப்பாங்க. அதனால் நம்ம அதை வாங்கிடுறோம். இது பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சியில் நம்ம ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காயிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் டைப் செஞ்சு வச்சுருந்தாங்க. உண்டியல், காஃபி மக்கு, ஒரு காஃபி மக்கில் வந்து அழகாக குவாலிட்டி, செம்ம குவாலிட்டி கைஸ். காஃபி மக்கு, இந்த பாக்ஸு, உப்பு ஜாடி மாதிரிலாம் சின்னதாக, உண்டியல், லைட்டு, இந்த லைட்லாம் வந்து அவங்களே உள்ள லைட் செட் பண்ணி கொடுத்துருவாங்களாம் ஒயரிங்கோட. நம்ம வந்து ஃப்ளக் போட்டுட்டு ஸ்விட்ச் போட்டால் மட்டும் போதும். ரொம்ப அழகாக இருந்தது. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், மேம் நீங்கள் இதெல்லாம் நீங்களே பண்ணி கொடுப்பீங்களான்னு. ஆமாம்மா அதோ பாருமா அப்படின்ட்டு ஒயரோடு எனக்கு எடுத்து காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். ஒரு ஃபுல் நீட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி இருந்தது. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்னால் நீட் ஃபினிஷ் இருக்காதுன்னு பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. ஹேண்ட்மேட் மாதிரியே தெரியல. இதெல்லாம் வந்து செய்கிறவங்க வந்து ரியலி அவங்களாம் வந்து ரொம்ப பிளஸ்டு. கம்பல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மெட்டீரியலில் கம்பல் செஞ்சு நான் அன்றைக்கி தான் பார்த்தேனே. இந்த காஃபி மக்கு, கரண்டி அதெல்லாம் பார்த்துருக்கேன். கம்பல் செஞ்சு நான் அன்றைக்கி தான் பார்க்குறேனே. நிறைய இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். லைட்டு, நெஸ்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கூடு, உண்டியல், இது வந்து நம்ம உடைக்கலாம் வேண்டாமா, அவங்களே கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு நம்ம காசுலாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து ஷோகேஸ் பீஸ்ன்னு வாங்க தெரியுமா, ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். எல்லாமே வந்து பித்தளை மீன்ஸ் எனக்கு இங்கிலீஷில் தெரியல, ஆனால் நான் பித்தளைன்றேன். இது வந்து சாம்பிள் கொடுத்தாங்க. நல்ல சாம்பிள்லாம் நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட் இருந்தது, காரம் இருந்தது. நல்லா சாம்பிள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் எங்கள் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பெருமாள் ஃபோட்டோ, புத்தர், ஒரு ஒரு ஸ்டாச்சூஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக ஒரு மனசு திருப்தியாக இருந்தது. ஆனால் அதே மாதிரி நான் ஒரு இடத்துலையும் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு தான் கைஸ் எடுத்தேனே. ஒன்றும் சில இடத்துல வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டோடனே விட்டுட்டாங்க. ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஒட்டகம், இது ஒட்டகம் இல்லை, சாரி, கேமல், சாரி கைஸ், வாய் ஓலருது கைஸ். இதெல்லாம் இந்த பூட்டு சாவிலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பிள்ளையார்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த நலங்கு செட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா கூப்பிட்டு இந்த பிள்ளையாரை பாருடின்னாங்க. ஸோ பார்த்து ரொம்ப அழகாக இருந்தார் அந்த பிள்ளையார்லாம். இந்த எப்படி சொல்கிறது, இந்த யானை, எலிஃபெண்ட்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஆமைலாம் வந்து அழகாக இருந்தது. நான் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்கள். முகம் வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு சங்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சங்கு, விளக்கு, இந்த ஹேங்கிங் குத்து விளக்கு மாதிரி இருக்கும்ல அது, நிறைய விநாயகர் தான் இருந்தார். யானை, ஹிப்போபொட்டமஸ்லாம் வச்சுருந்தாங்க கைஸ். நிறைய ஸ்டாட்டூஸ், டைனி ஸ்டாட்டூஸ் கூட இருந்தது. யானைலாம் பாருங்கள், இவ்வளோ பெருசுலாம் நான் நேரில் பார்த்ததே இல்லை கைஸ். இந்த படத்துங்களில் வேணால் பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன்.
நேரில் தான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பெருசாக அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழகாக இருந்தது. இந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கேயும் வச்சுருந்தாங்க. இந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு வந்து அவ்வளோ ஒரு அழகாக காமாக இருந்தது சீதையோட. ஓ அது ராமர் சீதா, சாரி. ஐயோ வாய் வளருது கைஸ், சாரி கைஸ். நிறைய சின்ன சின்ன ஸ்டட்ஸு அதில் வச்சுருந்தாங்க. 199, 99 வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கே ஒரு. அதே மாதிரி இந்த ரிங்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, மோந்திரம் அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய அந்த காலத்து பொருள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கைஸ். இந்த கிளாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. இதில் நான் எடுத்து தேய்ச்சி பார்த்தேன், ஜீனி வரல கைஸ். ஸோ ஏமாற்றம், ஜீனி வரல. எந்த விளக்கு எடுத்து தேய்ச்சாலும் ஜீனி வரும்னாங்க, இதில் வரல. இந்த கிளாக்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணில் பார்க்குறேனே. மூவிஸில் வந்து இங்கிலீஷ் மூவிஸில் வந்து பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் வந்து இதில் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த டெலஸ்கோப்லாம் வச்சுருந்தாங்க. அது டெலஸ்கோப் தானே? ஆமாம் அதான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுனா தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சுது, நான் தூரமாக இருக்கிறத பார்த்தேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கே. அப்புறம் இன்னொரு அந்த இதே மாதிரி டெலஸ்கோப் தான் ஒன்று எடுத்தேன். அது அந்த ஒரு மாதிரி தெரியுது பாருங்கள், ஒரு மாதிரி ஷெல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த காப்புலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் காய்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப 18 இயர் வந்து ஏதோ போட்டிருந்ததே, 18 சம்திங்கோ 1898 சம்திங் போட்டிருந்தது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. 1887 யூஸ் பண்ணது. இதெல்லாம் எல்லாமே இவ்வளோ அழகாக கலெக்ஷன் பண்ணி வைப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வந்து காம்பஸ், கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் ஆக ஆக இருந்த காம்பஸ். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். ஒரு மாதிரி அந்த க்ளோப்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதை பாருங்கள், இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த ஹேங்கிங் மெட்டீரியல்ஸ், அந்த ட்ரீலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பார்த்தா நமக்கு இதுக்குன்னே நம்ம வந்து ஒரு பெரிய பங்களா மாதிரி தான் கைஸ் கட்டணும். இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பங்களா கட்டினா தான் கைஸ் நம்மளால இதெல்லாம் கலெக்ஷன் பண்ண முடியுமே. இங்கே வந்து ஆன்ட்டிஸ் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் அங்கே நிற்கலை, ஸோ நான் வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து எல்லாமே செஞ்சுருந்தாங்க, களிமண்ணில். அங்கே அந்த குருவி விசில் இருந்ததா, அது நான் எடுத்து பார்த்தேன். அங்கே இருந்து அந்த ஓனர் ஆண்டி வந்து ஊதி காட்டினாங்க. என்னடா எங்கேயோ கத்துது அப்படின்ட்டு பார்த்தா அவங்க வந்து ஊதி காட்டுறாங்க. ஆண்டி நான் ஊதலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, தண்ணி ஊற்றி தாம்மா ஊதணும், தண்ணிக்கு நான் எங்கேம்மா போகிறது அப்படின்னாங்க. அது மாதிரி அழகாக இருந்தது அது. இது பாருங்கள், வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கு வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் மூடி. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு விஷயமும் அவ்வளோ ஒரு நுண்ணிப்பாக பண்ணியிருந்தாங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த யானை இருக்குல்ல, அது உள்ளே பார்த்திங்கன்னா பால் மாதிரி ரோல் ஆகுது அந்த பால்ஸ்லாம். இது வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே பார்க்கறது தான். அதனால் நான் அங்கே நிற்கலை, வந்துட்டேன். இது வந்து பேக்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது கைஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது குவாலிட்டி தான் மெயினாக. நம்ம வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், பட் அந்த ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்குது நிறையவே. இதெல்லாம் வந்து பீங்கான்ஸ் ஃபுல்லாகவே உப்பு ஜாடியிலேருந்து காஃபி மக், நானும் எங்கள் அம்மாவும் சரி, அதனாலே வந்து நிறைய காஃபி மக்ஸ்லாம் நாங்கள் வாங்குவோம். நிறைய இது பாருங்க, துணி தான் இருக்குது. காஃபி மக் பாரு, மேட்லாம் வந்து வச்சு அழகாக இருக்கும். ரொம்ப காஃபி மக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் ஒரு கலெக்ஷனாக பார்த்து காலையில் இருந்துச்சு நம்ம காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அழகாக இருக்குது அப்படின்னு தோணும் கைஸ். மேட்லாம் வந்து அதே மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க, டோர் மேட்ஸ்லாமே. அந்த டோர் மேட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர்னு சொல்லுவாங்கள்ல, செப்பரேட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கோலம் அச்சு, டோர் ஹேண்டில்லாம் வச்சுருந்தாங்க கைஸ். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓலையில் பின்னது. நம்ம தென்னை மர ஓலை இருக்குல்ல, அந்த ஓலையில் பின்னது. விசிறி, குட்டி குட்டி மரம், அந்த வாசலில் தொங்க விட்டுறது, இந்த லைட்லாம் போட்டோன்னே ஒரு மாதிரி ரொம்ப அழகாயிடுச்சு கைஸ். இன்னும் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். இதெல்லாம் அந்த டோர் ஹேண்டில்ஸ் ஃபுல்லாகவே உட்டு பித்தளை ரெண்டுமே சேர்ந்தது. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். அதை பார்க்கும் போதே வந்து ஒரு அழகாக இருக்குது. இந்த லைட்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். அது வந்து ஹோல் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி லைட்டு பெயிண்ட் மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து டாப்ஸு அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இந்த குட்டி குட்டியாக இந்த மவுத் ஆர்கன்னு, யோயோ, இந்த கிளுகிளிப்பு மாதிரி ஆட்டுவாங்களே, அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாண்டாலாம் வந்து டயர் மாதிரி வச்சு அது வந்து ரோல் ஆகுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா செலவு வைப்பாங்க. நானும் எங்கள் அம்மாவுக்கு வைப்பேன். குழந்தைங்க வைக்கிறதுல தப்பு இல்லை, தாராளமாக வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அதிகமாக.
இப்போ நான் பார்க்குறதே வந்து எனக்கே அதிசயமாக இருக்குது. இந்த காலத்துக்கு எனக்கே வந்து அதிசயமாக இருக்குது. அப்போ இன்னும் இதுக்கப்புறம் வரப்போகிற குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, அவங்க கேட்குறத வாங்கி கொடுங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சொல்லலை. அது ஒரு யூஸ்ஃபுல், நமக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது ஒரு பழைய பொருள் அப்படின்னா வந்து அதை வாங்கி கொடுங்க. இந்த பிளாக் சாரீ, இந்த ஒயிட் சாரீலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. என்னடா இவள் வந்ததுலேருந்தே பிளாக் அண்ட் ஒயிட்லேயே சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு என்னன்னு தெரியல. அந்த கலர்ஸ் என்னை ரொம்ப கூப்பிடுது. நானும் எது வாங்கத்தான் இருந்தாலுமே அந்த பொருள் எங்களை வந்து கூப்பிடணும். அது பார்த்தோன்னே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது பாருங்கள். அந்த மாதிரி கூப்பிட்டா தான் நாங்கள் வாங்குவோம், இல்லைனா கடை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். இது ஃபுல்லாகவே அத்தன்டிக்ஸ் ஒர்க்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப பழைய காலத்து பொருள். ரொம்ப இதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அங்கே வேறு நாய் வேறு படுத்துட்டு இருந்ததா, பயந்துட்டு எங்கே வாழை மிரிச்சா கடிச்சிருமோன்ட்டு அங்கேருந்து அங்கிள் கொஞ்சம் ஓரம் போங்களேன் அப்படின்னு. அவர் திரும்பி பார்க்குறாரு, அங்கிளா அப்படின்ட்டு. சரி ஓரம் போயிட்டாங்க. இத்தனை தூக்கலாம் இத்தனை வகையிலலாம் நான் பார்த்ததே இல்லை கைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கல்யாண சமையல் சாதம் அதில் வர அந்த குண்டான்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெருசு எப்படி அவங்க தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியல. இப்போது இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல கைஸ், இதை பார்த்து நான் வந்து இட்லி குண்டான் நினச்சிட்டேன். அப்புறம் தான் அங்கே இருக்கிற ஒரு ஆண்டி சொன்னாங்க, அது இட்லி குண்டான் இல்லைம்மா, அந்த காலத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறது அப்படின்னு. ஒரே அசிங்கமாக போச்சு காய்ஸ் அந்த இடத்துல. வாய் வளருது காய்ஸ், ஏன்னா வலிக்குது. 37 minutes வீடியோ, வாய் வலிக்கிறதுனால சொல்ல முடியல காய்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பழைய பொருள். இதெல்லாம் அந்த கோவிலில் வச்சுருப்பாங்கள்ல பல்லக்கில், அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த பெயிண்ட்லாம் போனாலும் பாருங்கள் அதில் இருக்க இதுவும் வந்து ரொம்ப, அதில் இருக்க அந்த கலைத்தன்மை வந்து இன்னும் போகலை. இந்த பன்னிக்குட்டி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது அப்படின்ட்டு சிரிச்சது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அது வந்து ஒரு பெயிண்டிங் செட் மாதிரி, அது வாங்கி நமக்கு தேவைப்படுற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அவங்க வாங்கலாம்னு பார்த்தோம், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுதான் கைஸ் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து மணிலாம் இருந்தது கைஸ். இங்கே வந்து அந்த மண் சைனீஸ் ஹேர்பின் வந்து ஒன்று வாங்கிட்டேன் 100 அதில் வந்து மணிலாம் செஞ்சு இந்த சைடில் உங்களுக்கு தெரியுது வந்து 150 பாருங்க 200 அந்த மாதிரி ரேஞ்சில் பாருங்க. இதெல்லாம் அம்மா 2 எடுத்தாங்க, அதில் ஒன்று நல்லா இருந்தது. ஸோ அதை சத்தம் வராது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அது இப்போ தரையில் வருது, நல்லா இருக்குது. இது வந்து இந்த ஜடபில் நிறைய ஹேர் பின்ஸ் வச்சுருப்பேன், நிறைய ஜடபின்ட்டு. அதுதான் கைஸ் அது இந்த சைனீஸ்லாம் பார்த்தோம். எங்கள் அம்மா எடுத்து வச்சுலாம் பார்த்தாங்க ட்ராயிங்ஸ்னு எனக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பாம்பன் சுவாமி கோயிலுக்கும் போய் அழகாக வர சாமி பார்க்க ஷேடோ மாதிரி இருந்தாலும் அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கூட்டம் நின்றுது எல்லாமே நடராஜர்லேருந்து விநாயகர், ஆஞ்சநேயர். ஸோ நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதனால் என்ன பண்ணோம், அப்படியே மேலேருந்தே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் காய்ஸ். வரும்போது பார்த்திங்கன்னா சன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அதை வந்து நல்லா ரசிச்சுக்கிட்டே நல்லா வீட்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.